Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாட்டம். புத்தாடை அணிந்து பட்டாசுகளை வெடித்து இனிப்போடு அன்பையும் பரிமாறிக்கொண்ட மக்கள். சென்னையில் நிலவும் கடும் புகை மூட்டத்தால் பொதுமக்கள் கடும் அவதி. தீபாவளியையொட்டி வெடிக்கப்பட்ட பட்டாசுகளால் காற்றின் தரம் பாதிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சாலைகளை தெரியாத அளவிற்கு கடும் புகை மூட்டம். விபத்துகளை தவிர்க்க வாகனங்களை குறைந்த வேகத்தில் இயக்கும் வாகன ஓட்டிகள். தீபாவளி பண்டிகை முடிந்து சென்னை திரும்புவோருக்காக 15,000 சிறப்பு பேருந்துகள் அறிவிப்பு. நாளை முதல் 23ஆம் தேதி வரை நெல்லை, கோவை, மதுரையிலிருந்து இயக்க நடவடிக்கை. பண்டிகை காலத்தையொட்டி 22ஆம் தேதி நெல்லை எழும்பூர் இடையே சிறப்பு ரயில், 23ஆம் தேதி மறுமார்க்கத்தில் இயக்கப்படும் என அறிவிப்பு. கடற்படை வீரர்களுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடிய பிரதமர் மோடி. உறுதியான நடவடிக்கைகள் மூலம் நக்சல் செயல்பாடுகளை மத்திய அரசு முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் பேச்சு. டெல்லியில் பாரம்பரிய இனிப்பு கடையில் லட்டு தயாரிப்பில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. தீபாவளியின் உண்மையான இனிப்பு தட்டில் மட்டுமல்ல, உறவுகளிலும் சமூகத்திலும் உள்ளது என நிகழ்ச்சி பதிவு. டெல்லி ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார் பிரதமர் மோடி. இருவரும் பரஸ்பரம் தீபாவளி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். தீபாவளிக்கு தமிழில் வாழ்த்து தெரிவித்த சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங். இலங்கை, மலேசியா, நியூசிலாந்து தலைவர்களும் தீபாவளிக்கு வாழ்த்து. 7 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் தீவிரமடையும். செவ்வாய்க்கிழமை வங்கக்கடலில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. சிவகங்கை, தேனி மாவட்டங்களில் கனமழை. தேனி, சேலம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பரவலாக பெய்த மழை. நடப்பாண்டில் 7வது முறையாக நிரம்பியது சேலம் மேட்டூர் அணை. வைகை அணை நிரம்பிய நிலையில் 5,000 கன அடி நீர் திறப்பு. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் வெள்ள நீர் வடிவதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் 143 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்த ராஷ்டிரிய ஜனதா தளம். 5 தொகுதிகளில் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடனேயே போட்டி.
ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தாவிட்டால் வரி கடுமை தொடரும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை. காசாவில் போர் நிறுத்தம் அமலில்தான் உள்ளது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 45 பேர் உயிரிழந்த நிலையில் டிரம்ப் திட்டவட்டம். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் சரிந்து 95,360 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை மாற்றம் இன்றி 1 கிராம் 190 ரூபாயாக உள்ளது. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today.